துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாலே இவங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மைண்டடாக இருப்பாங்கங்க. ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் என்பதுக்கு துலாம் ராசிக்காரங்க அட்ராக்ட் ஆவாங்க. இவங்களால ஆர்டிஸ்டிக் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸில் இவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். துலாம் ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி. ஸோ லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. சிவபகவானை முக்கியமாக முருகரோட சேர்த்து சிவபகவானையும் இவங்க முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டியிருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிக் அஸ்ட்ராலஜர் வர்ஷினி அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் என்னென்ன தெய்வங்களை வழிபடணும், அதுக்கான காரணங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முதல்ல அவங்கள ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் அந்த ராசிக்காரர்கள் அந்தந்த ராசிக்காரர்கள் என்னென்ன தெய்வங்கள் வழிபடணும், அவங்களுடைய ப்ரிகாஷனான விஷயங்கள் என்னென்னு பார்த்துடலாமா? துலாம் ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாலே இவங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் மைண்டடாக இருப்பாங்கங்க. பிஸ்னஸ்ஸு துலாம் ராசின்னு சொன்னாலே ட்ரேடு ஹவுஸு. ஸோ பிஸ்னஸில் ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆவாங்க. ஆர்டிஸ்டிக் பர்சன்ஸாக இருப்பாங்க. இவங்க தொழில் என்ன தொழில் பண்ணாலுமே சரி சக்ஸஸ் ஆவாங்க. என்ன தொழிலில் இருந்தாலுமே சரி ஏதாச்சும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் மேலே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. புஸ்தகங்கள் வாசிப்பதோ, ஒரு சில பேர் நிறைய கவிதைகள் எழுதிட்டுருப்பாங்க. சில பேர் நல்ல மேடை பேச்சு பேசுவாங்க. அவங்க செய்கிறதுக்கு அவங்களோட ஹாபீஸ்க்கு எந்த சம்பந்தம் இருக்காது. ஆனால் மேடை பேச்சு பேசக்கூடிய திறமைன்றது அவங்கக்கிட்ட இருக்கும். அப்படியே சில பேர் பெயிண்டிங் வரைஞ்சிட்ருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் என்பதுக்கு துலாம் ராசிக்காரங்க அட்ராக்ட் ஆவாங்க. நிறைய பேர் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸில், திரைப்பட தயாரிப்பாளர்களில் துலாம் ராசிக்காரங்க ஜாஸ்தியாக இருப்பாங்கங்க. இவங்களால ஆர்டிஸ்டிக் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸில் இவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களை மாதிரியே இவங்களும் இவங்களுக்கு அதிபதியும் சுக்கிரன். இவங்களும் ரிலேஷன்ஷிப்ஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த விதமான ரிலேஷன்ஷிப் ஆயிருந்தாலுமே சரி அவங்க எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் காப்பாற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எந்த விதமான அது மதர் பேரண்ட் ரிலேஷன்ஷிப், மதர் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் ஆயிருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ஸ் ஆயிருந்தாலும் சரி, டிஸ்டன்ட் ரிலேஷன்ஸ் ஆயிருந்தாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் இந்த ரிஷபராசிக்காரங்க மாதிரியே துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னன்னா ஒருத்தங்க மேலே டாமினேட் பண்ணுற ஒரு இதுன்றது இருக்கும். அது எந்த விதமான டாமினேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வேணாடா சாமின்னு சொன்னாலும் உன் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன், உன் மேலே பாசத்தினால தானே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க. அதனால இவங்க மேலே கொஞ்சம் நெகட்டிவிட்டி, இவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளேயே இவங்க மேலே ஒரு நெகட்டிவிட்டி என்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஓகே. ஸோ அதை அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஆமாம், அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. இப்போ துலாம் ராசிக்காரர்கள் என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்? துலாம் ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி. ஸோ லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்போ லக்ஷ்மி தேவி அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கான சிறப்பான கோயில்கள் நிறையா இருக்கும். அதில் எந்த கோயில் இவங்க போய் வழிபட்டால் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ரொம்ப சிறப்பு? லக்ஷ்மி தேவி கோயிலில் நமக்கு சிறப்பான கோயில் பொதுவாகவே ரிஷபராசின்னு பார்த்தா பணத்துக்கு சம்மந்தப்பட்ட வீடு, நமக்கு துலாம் ராசி ட்ரேடுக்கு சம்மந்தப்பட்ட வீடு. ஸோ ஒன்று நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குது ஸ்ரீபுரம்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ரீபுரம் கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ரீசக்கரம் ஆகாரத்தில் இருக்கும் அது. ஸோ அந்த கோயிலில் போய் இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா பிஸ்னஸில் எந்த தடைகளும் வராமல் இவங்களுக்கு மேஜர்லி கொஞ்சம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட ப்ராப்ளம்ஸ்ன்றது ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க. ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் நல்ல முன்னாடி போயிடுவாங்க. அப்புறமா கொல்ஹாப்பூரில்
வந்து ஒரு ஸ்ரீலக்ஷ்மி கோயில் இருக்குது. அங்க வந்து அம்பாபாய் என்ற பேர்ல வந்து லக்ஷ்மி தேவியை கும்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 2 கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சா இவங்களுக்கு எந்த தடையும் இல்லாம பிசினஸ்ல வந்து நல்ல முன்னேறி வெற்றிகரமா வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். கண்டிப்பா அந்த ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அண்ட் இவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் என்னவா இருக்கும்? இப்போ விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாலே இப்போ விருச்சிக ராசி வந்து ராசி சக்கரத்தில் 8ஆவதா வரப்போகிற ராசி வந்து விருச்சிக ராசி. இவங்க ஒரு நல்ல ஃபைட்டர் பர்சன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மனிதர்களை போய் அடிக்க மாட்டாங்க. இவங்க வந்து தங்களோட வாழ்க்கையே வந்து விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டிங்கே இருக்கும். அது எவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆயிருந்தாலும் பணம் சம்பாதிச்சவங்க ஆயிருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதாக இருந்தாலும் வந்து எதிர்த்து பேசுவாங்க மேடம், எதிர்த்து ஜெயிப்பாங்க. அது இவங்களுக்கு இருக்கிற ஒரு சிறப்பான விஷயம். மேஷ ராசிக்காரங்க மாதிரியே இவங்களும் வந்து தைரியசாலிங்க. இவங்களோட அதிபதியும் செவ்வாய் தான். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவம்ன்றது இருக்குது மேடம். இவங்கக்கிட்ட வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். ஏன்னா விருச்சிகம் பார்த்தீங்கன்னால 8ஆவதா வரக்கூடிய ராசி விருச்சிகம். 8ஆம் வீடுன்னு பார்த்தீங்கன்னால சீக்ரெட்ஸு. ஸோ இவங்களுக்கு இப்போ வெளியே தெரியாத ஒரு சீக்ரெட் லைஃப்ன்றது இருக்கும். இவங்களில் நிறைய பேருக்கு இவங்க கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் மேடம். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வந்து அது நல்ல சீக்ரெட்டாக இவங்கனால மட்டும்தான் கவர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு தத்துவம்ன்றது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படியே நிறைய சீக்ரெட்ஸ்ன்றது தோண்டி எடுக்கிற ஒரு பழக்கம்ன்றது கூட இருக்கும். அப்படின்னா காசிப் பண்ணுற பழக்கம்னு சொல்ல வரல. இப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு, சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. பொதுவாகவே இவங்க ஒரு படம் பார்த்தாலும் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸு இந்த மாதிரி படங்கள் தான் விரும்புவாங்க. இவங்க ஒரு புக்கு படித்தாலுமே வந்து டிடெக்டிவ் நாவல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விரும்பிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஒரு கோயில் பற்றி சொன்னோம், அது வழிபாடு பற்றி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, பெருசாக கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கோயிலில் வந்து 100 வருஷத்துக்கு முன்னால் 100 வருஷத்துக்கு முன்னால் வந்து இப்படி நடந்திருக்குதா, இப்போத்துக்கும் அது அங்கே தான் இருக்குதான்னு சொல்லுங்க, கட்டாயமாக போவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நேரில் பார்க்குறதுக்கு. இவங்களுக்கு என்னன்னா அந்த ரகசியம் தோண்டி எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குற ஆர்வம்ன்றது ஜாஸ்தியா இருக்கும் மேடம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான நெகட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண்றது ஓவர் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சில பேருக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பார்ட்னர் அமைவாங்க. சில பேருக்கு வந்து முக்கியமாக பெண்களுக்கு வந்து கொஞ்சம் இவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வாழ்க்கை கூட நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், நான் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ற ஃபீலிங் இருக்கும். ஸோ இவங்களோட கோவத்தை வந்து தாங்கிக்கிட்டு யாராவது ஆறுதல் சொன்னாங்கன்னா அப்படியே விழுந்துருவாங்க. கொஞ்சம் ஒரு 2-3 பேருக்கிட்ட அந்த மாதிரி லைஃப்பில் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புண்டு. அது மட்டும் அந்த விஷயத்தில் மட்டும் இந்த விருச்சிக ராசி பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் அவேராக இருந்தாங்கன்னா அவங்க நல்லா கமைப்பாங்க. ஆமாம், நல்லா கமைப்பாங்க. அழகாக சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கான அந்த தெய்வ வழிபாடு, எந்த தெய்வத்தை அவங்க வழிபடணும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரன் வந்து நீச்சகட்டமாக இருப்பாருங்க விருச்சிக ராசியில். நீங்கள் எந்த விருச்சிக ராசிக்காரங்களை எடுத்தாலும் வந்து மன வகையில் ஏதாச்சும் ஒரு குழப்பம்ன்றது ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சிவபகவானை வந்து முக்கியமாக முருகரோட சேர்த்து சிவபகவானையும் இவங்க வந்து முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டியிருக்கும். அதில் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா காளஹஸ்தி ஒன்று போக வேண்டியிருக்குங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயோட சேர்த்து வந்து கேதுவும் கோரூல் பண்ணுவார் இந்த விருச்சிகத்தை. ஸோ இங்கே கேது இருக்கிற இடத்துல செவ்வாய் இருக்கிற இடத்துல வந்து சந்திரன் இருக்கிற மாதிரி. ஸோ கேதுவோட எஃபெக்ட் சந்திரன் மேலே நிறைய இருக்கும். ஸோ அந்த கேதுவோட எஃபெக்ட்ன்றது தப்பிச்சுக்கிறதுக்காக முக்கியமாக சிவபகவான் கோயிலில் கூட காளஹஸ்தி வந்து போய் பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து ரேணிகுண்டாக்கு பக்கத்தில் இருக்கிற குடிமல்லம். இது வந்து முதல் நூற்றாண்டு காலத்தில் வந்து கட்டப்பட்டு இருக்கிற ஒரு கோயில்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 கோயிலுக்கு போனா இவங்களுக்கு வந்து மனவகையில இருக்கிற பிரச்சனைகள், மனவகையில இருக்கிற தடைகள் எல்லாமே வந்து தாண்டிட்டு அவங்கனால ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ முடியும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஸோ இதை பண்ண அவங்களுடைய லைஃப்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.